பைரவி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பைரவி மழையும் புயலும் வரப்போது, பயிரெல்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு கவலையோட கரும்பையும் வாழையையும் பாக்குறதுக்காக அவசர அவசரமா கல்லணைக்கு ஓடுறாங்க. அங்க பார்த்தா ரவுடி பசங்க பைரவி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவி இதுக்கெல்லாம் சளைச்சவங்க கிடையாது. 4 பேரையும் அடிச்சு பந்தாடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து சஞ்சய்க்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு. சஞ்சயும் வந்து 4 பேரையும் அடிச்சு ஓட ஓட துரத்துறாரு. சஞ்சய் சொல்றாரு, பைரவி நீ கிளம்பு, புயல் வரப்போகுது, நீங்க நின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல சஞ்சய், நான் வரமாட்டேன். ஆறுமுகம் பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு 100 ஏக்கரா கரும்பையும் வாழையையும் விவசாயம் பண்ணியிருக்கான். இதை இப்படியே விட்டா 40 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிரும். ஏற்கனவே என்னாலதான் இந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லி மகா அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால அதை கேட்க முடியல. எப்படியாவது இந்த கரும்பையும் வாழையும் காப்பாத்தணும். என்ன பைரவி, ஆறுமுகத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறியா? இல்ல சஞ்சய், ஆறுமுகத்துக்காக இல்ல, ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பயிரை உருவாக்குறாங்க. அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். மண்ணுல விழுந்து அழிஞ்சு போற மாதிரி இருக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பா வருவாங்க. நீ எந்த நம்பிக்கையில நீ காத்துக்கிட்டு இருக்க? யாரு வருவாங்க இந்த புயல் மழையில? யாரும் வரமாட்டாங்க பைரவி, நீ வா, நான் சொல்றது கேளு அப்படின்னு சஞ்சய் கூப்பிடுறாரு. பைரவி ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பைரவி அவங்கள எல்லாம் பார்த்தோன்ன, சஞ்சய் பாத்தியா, ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயி தான் உதவி பண்ண முடியும். இவங்களுக்கு விவசாயத்தோட தன்மை என்னன்னு தெரியும். கண்டிப்பா இவங்க எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. 100 ஏக்கரா பயிரையும் அறுவடை செஞ்சு நாங்க பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சிருவோம் அப்படின்னு பைரவி ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா பொருட்களையும் அறுவடை பண்ணி குடோனுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அன்னபூரணி பைரவியை காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. மகா உடனே, என்னக்கா பைரவியா தேடுறீங்க? நீங்க எங்க அந்த 40 லட்சம் ரூபாய நஷ்டஈடா அவங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டுருவீங்களோன்னு பயந்துகிட்டு ஓடி போயிருப்பா இங்க இருந்து. அவள்லாம் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அக்கா, அவளை நம்பி ஒரு வியாபாரத்தை செஞ்சிருக்கீங்க. ஆறுமுகத்துக்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னோம். எசைக்கு சொன்ன வியாபாரி கிட்ட பொருள் எல்லாம் வித்துருடான்னு கேட்காம பைரவிக்காக காத்திருந்தீங்கல்ல. இப்ப உங்களுக்கும் சரி ஆறுமுகத்துக்கும் சரி. பைரவி வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈரச்சேலையோட அப்படியே வீட்டுக்கு வராங்க. அன்னபூரணி, என்னம்மா பைரவி, என்ன நீ இந்த நேரத்துல இப்படி வர்ற? விடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எங்கம்மா போயிட்டு வர்ற? என்ன பைரவி, உங்க அப்பா கிட்ட போய் 40 லட்சத்தை கேட்டு வச்சிட்டியா? அந்த ஆளை ரெடியா எடுத்து வைக்க சொல்லு. ஆறுமுகத்துக்கு ஏற்படுற நஷ்டத்தை நீயும் உங்க அப்பாவும் தான் சரி கட்டணும் அப்படின்னு பைரவியார் ரொம்ப மட்டம் தட்டி மகா பேசும்போது பைரவி சொல்றாங்க, அத்தை ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, ஆறுமுகத்துக்கு நஷ்டமாகற அளவுக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். பயிரெல்லாம் அறுவடை செஞ்சு கொடோன்ல அடுக்கி வச்சுட்டு தான் அத்தை வர்றோம். நானு 10 மணிக்கே போயிட்டேன். புயல்லாம் வரும் முன்னாலேயே பயிரெல்லாம் அறுவடை செஞ்சு கொடோன்ல அடுக்கி வச்சுட்டு குடோன்குள்ள தண்ணி வந்துடாம காவ காத்துட்டு நின்னேன். இப்பதான் காவலுக்கு சஞ்சய் வேற ஆளை போடுறேன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கேன் அத்தை. ட்ரெஸ் ஈரமா போயிடுச்சு, துணியை மாத்திக்கிட்டு திரும்ப போகணும் அத்தை. நம்ம பயிரை காவ காக்குறதுக்கு நாம தானே இருக்கணும். நாம எப்படா தோத்து போவோம், நம்மள கேவலம் பேசலாம், அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சு நிறைய பேர் காத்திருக்காங்க அத்தை. அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசுறது மாதிரி டெலிவரி குடுக்கற வரைக்கும் காவலுக்கு நான் இருக்கேன் அத்தை. ஆறுமுகம் என்னைக்குமே கலங்க வேண்டாம், கவலைப்பட வேணாம் அத்தை அப்படின்னு பைரவி சொல்லிட்டு உள்ள போறாங்க. பாத்தியா மகா, இதுதான் பைரவி. பைரவி படிச்ச புள்ள, எப்படி வேலை செஞ்சிருக்கான்னு பாத்தியா? என்னக்கா புரியாம பேசுறீங்க? இந்த ஒத்த மனுஷி இவ போய் 100 ஏக்கரா கரும்பையும் வாழையையும் அறுவடை பண்ணிட்டான்னு சொன்னா நம்புறீங்களா? எப்படிக்கா அறுவடை செஞ்சிருப்பா? நான் நம்ப முடியாது அப்படின்னு மகா சொல்லும் போது பைரவி திரும்ப வந்து, நாங்களும் யோசனையோட தான் வேலை செய்யறோம் அத்தை. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் மெசேஜ் போட்டிருந்தேன், ஹெல்ப் பண்ணுங்க, அறுவடை பண்ணணும், புயல்ல 100 ஏக்கரா பயிரும் வீணா போயிடும்னு. எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றேன்னு பதில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நானும் கழனியில போய் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் ரெடியா வந்துட்டாங்க. அறுவடை செஞ்சு குடோனுக்கு கொண்டு வந்து இறக்கியாச்சு. அறுவடை பண்றதுக்கு கூலி கூட கேட்கல. எல்லாம் படிக்கிற சின்ன பிள்ளைங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் தான் அடுத்த விவசாயி எப்படி கஷ்டப்படுவாருன்னு நல்லா தெரியும். அதனால அவங்க யாருமே கைவிடலத்த. ஆறுமுகம் வந்த பிறகு அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னு பைரவி சொல்லிட்டு போறாங்க. அன்னபூரணி ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி, ஆறுமுகம் ஒன்னும் கவலைப்படாத, பைரவி கரும்பையும் வாழையையும் அறுவடை பண்ணி குடோன்ல பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டா. காலையில விடிஞ்ச உடனேயே டெலிவரி கொடுத்துடலாம் மா, அதுக்குள்ள நானே வந்துருவேம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. மறுநாள் விடியறதுக்குள்ள ஆறுமுகம் வந்துடுறாரு. மா பைரவி எங்க? அவ எங்கடா இங்க இருக்கா?
அவ குடோன்ல போய் காவலுக்கு நின்னுட்டு இருக்கா. புயலும் மழையுமா இருக்கு, போக வேணாம் பைரவின்னு சொன்னேன். கேட்காம காவலுக்கு 2 பேர் இருந்தும் இவளும் போய் நின்று காவலுக்கு இருக்காடா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. ஆறுமுகம் வேகமா பைரவியை பாக்குறதுக்காக போறாரு. என்ன ஆறுமுகம் வந்துட்டியா? பைரவி என்ன பண்ண போறேன்னு தெரியாம ரொம்ப கலங்கி போய் நின்ன. நீ கூட வந்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். நல்ல வேளை நீ வரல. நீ இங்க இருந்ததுனால்தான் தக்க சமயத்துல யோசனை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அறுவடை பண்ணி டெலிவரிக்கும் ரெடி பண்ணி இருக்கிற. சொன்ன நேரத்துல டெலிவரி கொடுத்தாதான் நம்ம பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த வீட்டையும் சரி விவசாயிகள்ட்ட இருந்த வாங்கின பணத்தையும் சரி நீதான் காப்பாத்தி இருக்கிற பைரவி அப்படின்னு ஆறுமுகம் பைரவிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.